இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் முருக பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல முருகன் அபூர்வ தோற்றத்தில் காட்சி தரும் கோவில்களை பற்றி தெரிந்து கொள்வோமா? இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முருக பக்தர்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள். முருகனின் அறுபடை வீடுகள் மிகவும் சிறப்பானது. சில இடங்களில் மட்டும் மிக அரிதாக தோற்றத்தில் காட்சி தருகிறார் எம்பெருமான் முருகன். முருகப்பெருமான் கையில் வில்லுடன் மறு கையில் வேலுடனும் காட்சி தரும் தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவிடைக்கடி. சனி ஸ்தலமான திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் முருகன் கையில் மாம்பழத்துடன் காட்சி தருகிறார். சென்னி மலையில் 2 திருமுகங்கள் 8 திருக்கரங்களுடன் முருகன் காட்சி தருகிறார். இந்த கோவிலுக்கு மேல் காகங்கள் பறப்பதில்லை என்பது இன்னொரு அதிசயம். வழக்கமாக அம்மனுக்கு தான் தலைக்கு மேல் 5 தலை நாகம் குடைபிடித்திருக்கும். ஆனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள நஞ்சன் கூடு நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்தில் முருகன் தலைக்கு மேல் 5 தலை நாகம் குடைபிடித்திருக்கும் காட்சியை தரிசிக்கலாம். கும்பகோணம் வியாழ சோமேஸ்வரர் ஆலயத்தில் முருகப்பெருமான் காலில் பாதரட்சை அணிந்தபடி காட்சி தருகிறார். திருவையாறு ஐயாரப்பர் சன்னதியில் பிரகாரத்தில் கையில் வில் அம்புடன் இருக்கும் தனுசு சுப்பிரமணியராக முருகன் அருள்பாலிக்கிறார். திருப்போரூரில் முருகப்பெருமான் இடது காலை தரையில் ஊன்றி வலது காலை மயில் மீது வைத்து இடது கையில் வில்லும் வலது கையில் அம்பும் ஏந்தியபடி போருக்கு தயாராகுவதைப் போல காட்சி தரும் முத்துக்குமார சுவாமியாக தரிசிக்கலாம். நாமக்கல் மாவட்டம் பேலக்குறிஞ்சியில் முருகன் வேடன் வடிவில் காட்சி தருவது தனி சிறப்பாகும். இந்த முருகனின் சிலையில் வியர்வை துளிர்ப்பது அதிசய நிகழ்வாகும். மகாபலிபுரம் அருகே வளவன் தாங்கல் தலத்தில் முருகன் கையில் தண்டம் ஏந்தி தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். அவர் கண்களில் நீர் வரும் காட்சி வியப்பான ஒன்றாகும். மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் நெய்க்குப்பை என்னும் ஊரில் அம்மன் கையில் கை குழந்தையாக அமர்ந்தபடி பாலகுமரனாக காட்சி தருகிறார். திருநன்னிப்பள்ளி திருக்குறுங்குடி ஆகிய தலங்களில் முருகப்பெருமான் 3 கண்களுடனும் 8 திருக்கரங்களுடனும் காட்சி தருகிறார். புதுக்கோட்டை அருகே ஒற்றை கண்ணனூரில் ஒரு கையில் ஜப மாலையுடனும் மறு கையில் சின் முத்திரையுடனும் காட்சி தருகிறார் முருகன். கர்நாடக மாநிலம் குக்கே சுப்பிரமணிய கோவிலில் முருகன் பாம்பு வடிவில் காட்சி தருகிறார். இந்த பகுதியில் பாம்புகள் யாரையும் தீண்டுவதும் இல்லை, பாம்பை யாரும் துன்புறுத்துவதும் இல்லை. கனககிரி ஸ்தலத்தில் முருகப்பெருமான் கையில் கிளியுடன் காட்சி தருகிறார். செம்பன்னார் கோவில் முருகப்பெருமான் ஜடாபகுடம் தாங்கி 2 கைகளிலும் மாலையுடன் தவகோலத்தில் காட்சி தருவது தனி சிறப்பாகும். கும்பகோணம் அருகே அழகாபுத்தூர் என்னும் ஊரில் மாமன் திருமாலை போல் முருகப்பெருமானும் கையில் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருகிறார். பூம்புகார் அருகே மேலையூரில் திருச்சாய்க்கோடு சாயவரணேஸ்வரர் கோவிலில் முருகப்பெருமான் வில் அம்புடன் காட்சி தருகிறார். ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில் ஜலகாம்பாறை என்னும் இடத்தில் உள்ள முருகன் கோவிலில் விக்கிரகம் கிடையாது. 7 அடி வேல் வடிவில் வேலனாக காட்சி தருகிறார். பெரம்பலூர் அருகில் செட்டிக்குளம் தண்டாயுதபாணி கோவிலில் முருகன் கரும்போடு காட்சி தருகிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் விலத்தொட்டி பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் பாலகுமரனாக தொட்டிலில் தவந்து உறங்கும் கோலத்தில் காட்சி தருகிறார். திருவண்ணாமலை வேலூர் சாலையில் உள்ள வில்வாராணி நட்சத்திரகிரி மலையில் சுயம்பு வடிவ லிங்க திருமேனியாக நாகபரணத்துடன் காட்சி தருகிறார். முருகனும் சிவனும் ஒரே வடிவமாக இங்கு தரிசிக்க முடியும். சிவகங்கை மாவட்டம் திருமலையில் அமைந்துள்ள மலைக்கொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் முருகப்பெருமான் சற்று சாய்ந்த நிலையில் காட்சி தருகிறார். இவருக்கு இடப்புறம் ஆடும் வலப்புறம் மயிலும் எதிரெதிரே இருக்கும் வகையில் காட்சி தருகிறார். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் பாளையம் தட்டாரீஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்களை நோக்கி அடியெடுத்து வைப்பதை போல் முருகன் காட்சி தருகிறார். நாகப்பட்டினம் திருவிடை சுழியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகன் தவக்கோலத்தில் காட்சி தருகிறார். முருகனுக்கும் தெய்வானிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த தலமாக இது கருதப்படுகின்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் பொறவாச்சேரி கந்தசாமி கோவிலில் உள்ள மூலவர் கந்தசாமி சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதாகும். மயில் மீது அமர்ந்த நிலையில் இருக்கும் முருகனின் திருமேனி மயில் திருவாசி உட்பட மொத்த எடையும் மயிலின் கால்கள் தாங்கி நிற்பது அதிசயமாக காட்சியாகும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.